காலையிலிருந்து கானா வினோத் பற்றின டாபிக் தான் ட்விட்டரில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரோராவையும் கானா வினோத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னமோ ஒவ்வொரு சீசன்லையும், இந்த பிஆர் எல்லா சீசன்லையும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு சீசன் ஸ்டார்டிங் ஆகும் போதும் ஏதாச்சும் ஒரு கண்டஸ்டண்ட்டை அடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து கொண்டு வர விஷயம் என்னவா இருக்கும்னா பிஆர். இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ பிஆர் இருக்குது, இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ பிஆர் இருக்குது, பயங்கரமாக பண்ணுறாங்க, அதுவாக பண்ணுறாங்க, இதுவாக பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய பிஆராக வெளியில் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சுது. சேனலே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க, கமருதனுக்கு இருக்குது, சபரிக்கு இருக்குது, அரோராக்கு இருக்குது, பார்வதிக்கு இருக்குன்னு ஒவ்வொருத்தராக எக்ஸ்போஸ் ஆனாங்க. பார்வதிலாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, டாங்லி அப்படிங்கிற ஒரு டீம் இவங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். இந்த வீடியோ வந்து ஹேட்ரடை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது, ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜுக்கான ஒரு வீடியோ தான். ஆனால் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக பல பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜீன் அந்த மாதிரி, அவங்களுடைய டிசைன் அந்த மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க எடுத்துக்க கூடாதுன்னு இருக்கக்கூடிய கூட்டம் அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம பேச வேண்டியதை பேசி தானே ஆகணும். டாங்லின்ற டீம் வந்து பார்வதிக்கு பிஆர் பண்ணுறாங்க. மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் ஃபேமஸாக ஃபெமிலியாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக பிஆர்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுறோம். ஆக்சுவலாக பிஆர்ஓ அப்படிங்கிறது தான் அந்த டீமுக்கு பேர், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், பப்ளிக் ரிலேஷன். இதை தான் நம்ம வந்து சுருக்கி பிஆர்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பிஆர்னா பெய்டு ரிவ்யூவர் மாற்றி வச்சுருக்காங்க, அது வேற கதை, அதை வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கிறது. இந்த பிஆருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ணுறது. இப்போது ரீசெண்டாக வந்து பிக் பாஸ் வந்ததில் இருந்து 2 வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நெகட்டிவ் பிஆர், பாசிட்டிவ் பிஆர், இது எல்லாமே நடிகர்களுக்கே இருக்குது. இப்போ தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பிஆர் டீம் இருக்கும். அதுலேயே நெகட்டிவ் பிஆர் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் பிஆர் பண்ணுவாங்க. நெகட்டிவ் பிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய்க்கு எதிராக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தை வந்து நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கறது, நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கறது. இப்போ இந்த தேட்டர் வாசல்லாம் வந்து பைட்ஸ் எடுப்பாங்க இல்லையா, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் ஆல் செட் பண்ணி பேச வைப்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இப்போ அஜித் இருக்கார் அப்படின்னா அஜித்துக்கும் இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். சிவகார்த்திகேயன் இருக்காருன்னா அவருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு போட்டி தான், எல்லாமே ஒரு போட்டி தான். ஃபைனலி அங்கே பணம், யார் பணம் அதிகமாக ஓடுது, யாருக்கு அதிகமாக வசூல் வருதுன்ற ஒரு போட்டி தான். இது பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் நடக்குது. இது சரியா தப்பா அப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா 20 கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா 20 கண்டஸ்டன்ட்டுக்குமே அது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வன்மத்தில் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மேலே மட்டுமே அந்த பிளேமை போட்டு பின்னாடி 19 பேரை மறைச்சி வச்சிடறோம். ஒவ்வொரு சமயத்தில் அது அவங்களுடைய பிஆர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து முதல்ல கானா வினோத்தில் ஆரம்பித்தாப்புல அரோராவை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு ஒரு பாட்டு பாடினார். இதே பாட்டை வேற யாராச்சும் பாடியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு கூட்டமே பொங்கி எழுந்திருக்கும். ஆனால் கானா வினோத் அப்படின்னவனே நம்மால் பாடினாப்புல மாசு கெத்து அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது. சரி, இந்த பக்கம் அரோராவும் அதே மாதிரி ஒரு பாட்டை பாடினாங்க. தாத்தா வராரு, கிறங்கடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த தாத்தான்னு சொல்லி அவங்க கானா வினோத்தை தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அதை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் வந்து வேறு மாதிரி அதை எடிட் பண்ணி தாத்தா வராரு கையடிக்க போகிறாருன்னு சொல்லி அந்த பாட்டை மாற்றிட்டாங்க. அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ட்விட்டரில் இந்த சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கு ஒரு சைடு பிஆர் இருக்குது அப்படின்னு சில கும்பல். ஏன்னா அரோரா இன்னைக்கு பார்வதியை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. திவ்யா வந்து எனக்கு ஒன் சைடாக தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஒன் சைடு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அரோரா கேட்பாங்க, இல்லை ஒரு பக்கம் மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கும், உனக்கெல்லாம் தலை வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என் தலைவலி வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லியிருப்பாங்க. அது பார்வதியை தான் சொன்னாங்க. ஸோ அரோரா அந்த மாதிரி சொன்ன உடனே பார்வதியினுடைய ஆட்கள் வந்து அரோராவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ட்விட்டரில் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கானா வினோத், அதாவது காலையில் அவர் ஒரு விஷயத்த சொன்னாப்புல, பிஆர்ஓ என் மனைவி, அதாவது 50வது நாட்களில் இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். பட் தனியாக அதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். போன வீடியோவில் நம்ம எவ்வளவு தான் கிளியர் கட்டாக சொன்னாலும் புரியாத ஆட்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல, புரியக்கூடிய ஆட்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். காலையில் வினோத் வந்து பிரவீன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 50வது நாட்களில் இந்த வீட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த ஃபேமிலியை சார்ந்த ஆட்கள், வினோத்துக்கு ஒன்று குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் வந்திருக்கணும், இல்லைன்னா நண்பர்கள்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கணும். அவங்க யாருமே வரல.
வராமல் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்தினுடைய பிஆர்ஓ ரேகா அவர்கள் வந்தாங்க. சில பேர் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுனே சொல்லலாம். அவர் பிஆர்ஓன்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யதார்த்தமாக பேசிட்டார். அவர் எப்பயுமே வந்து இப்படி தான் யதார்த்தமாக பேசிடுவார், தெரியாமல் பேசிடுவார், உளறிடுவார். வினோத்னா உளருவார், மற்றவங்கன்னா உளர மாட்டாங்க. வினோத்னா இன்னசென்ட்டு, மற்றவங்களாம் அரகன்ட்டு இல்லையா? அதான் சொன்னா இல்லையா டிசைன் அப்படி. வினோத் வந்து சொல்லிட்டாருங்க ரேகா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. யாரா அந்த ரேகான்னு சொல்லி நம்ம ஆட்களும் சர்ச் பண்ணி அன்னைக்கு வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே சீரியஸாக எனக்கு அதை பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே டைரெக்டாக பிஆர் வந்து ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போனது வினோத்துக்கு தான். வினோத்துக்கு தான் டைரெக்டான ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கப்பு முக்கியம், எங்கே என்ன தப்பு நடந்தாலும் பேசுங்க. அதாவது ஆர்கானிக்காக பண்ணுறாங்களாம் பிஆர் ஒர்க். இப்போது வினோத்தை பற்றி நான் எதனா வந்து வீடியோ போட்டேன்னா என் கமெண்ட்ஸ்லேயே வந்து அசிங்கமாக திட்டுறவங்களாம் இருக்கான். அப்போ அவெல்லாம் யார்? அப்போ அதெல்லாம் நெகட்டிவ் பிஆரா? மக்களில் இந்த மாதிரி சில்லற பசங்க இருக்க தான் செய்வானுங்க. அசிங்கமாக பேசுகிறவன் இருப்பான். பிடிச்ச அதாவது தனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்காக பிடிக்காத கண்டஸ்டன்ட் மேலே வெறுப்பை கொட்டக்கூடிய ஆள் இருப்பான். இப்போ பிடிச்ச நடிகருக்காக பிடிக்காத நடிகர் படம் வரும்போது அசிங்கமாக பேசி வெறுப்பை கொட்டுறதுக்கான சல்லி பசங்க இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் நெகட்டிவ் பிஆர். அப்படின்னா அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாருக்குமே இருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், கமெண்ட்ஸில் எத்தனை கெட்ட வார்த்தைகள் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே என்னடா மேட்ரு அப்படின்னு, சரி பிஆர்ன்றது எல்லாருக்கும் சகஜம் தானே, எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நம்ம கடந்து போகலான்னு பார்த்தா நமக்கு ஒரு வீடியோவை டேக் பண்ணி அந்த வீடியோவை காட்டி அட ஆமாம்ல இது வேறு இந்த வீட்டுக்குள்ளே நடந்துச்சுல்ல அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சுமார் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி இந்த பிஆர் டாபிக் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம அண்ணன் கானா வினோத் என்ன சொன்னார் அப்படின்னா, பிஆர்னா எனக்கு என்னன்னே தெரியாது, வீட்டு வாடகைக்கு கூட காசு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், கானா வினோத் அவர்கள் தன்னுடைய பிஆர் ஒர்க்குக்காக 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காருன்னு அவரே அவர் வாயில் சொன்னார். 3 lakhs என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட எங்கே இருக்குது காசு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி மழுப்புனாப்புல ரேட் வரைக்கும் சொன்னார். ஸோ கானா வினோத்துக்கிட்ட பேசப்பட்டிருக்கு. இங்கே சில பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக போகிறாங்கன்ற லிஸ்ட்டு சேனல் மூலமாக இது போன்ற பிஆர் ஏஜென்சிக்கு போகுது. அங்கே சேனலில் லிங்க்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக ரகசியமாக தகவல்கள் போகுது. அந்த ஏஜென்சி எல்லாருமே எல்லா கண்டஸ்டண்ட்டும் இன்க்ளூடிங் சுபிக்ஷாவை முதற்கொண்டு காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே பேசியிருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு ஏற்ப இப்போ கானா வினோத் ஏழ்மையான ஒரு நபர், இது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் 3 லட்சம். 3 லட்சம் அப்படிங்கிறது கானா வினோத்தினால கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு உதவுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்லங்க, இந்த வடசென்னையில் பல அமைப்புகள் இருக்குது, பல வந்து குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது. அவருமே பல அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர். கானா வினோத் கானா பாடல் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம சொன்னால் நம்ம என்னமோ வந்து பொய் பேசுகிற மாதிரியும் நம்ம என்னமோ விரோதி மாதிரியும் ஒரு கட்டமைப்பை கொண்டு வரோம். பிஆர்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்ன கானா வினோத் இன்னைக்கு பிஆர் ஒரு ரேகா வந்தாங்கன்னு சொல்கிறாப்புல. அந்த ரேகா இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் ஏஜென்சி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கானா வினோத்து தான் அக்செப்ட் பண்ண மாட்டார். எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டார். நீங்களும் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? உண்மைன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கிற மென்டாலிட்டிக்கு பெயர் என்ன? இப்போ எஸ் ஆமாம் இருக்குங்க, இப்போ என்னங்க அதுக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணால் என்ன இருப்போது? கப்பு தூக்கி வேறு யார்கிட்ட கொடுத்துட போகிறாங்களா? கிடையாது. வினோத்துக்கு தான் கப்புனா அது வினோத்துக்கு தான் போய் சேரப்போகுது. ஏன் அதை அக்செப்ட் பண்ணுறதுல அப்படி என்ன கஷ்டம்? ஏங்க நம்ம மற்றவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, நம்ம மேலே அந்த விமர்சனம் வந்தால் மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? அவர் கண்டஸ்டன்ட் எப்படி இருக்காரோ அதை விட மோசமாக இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள். இப்போ நான் சொன்னேங்க போன வீடியோவில், அரசியல் இதுக்கு பின்னால் இருக்குன்னு. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராலாச்சும்? இருக்கு. சரி, இப்போது ஜென்ரலாக நான் கேட்குறேன், ஒரு கொஸ்டின் ஜென்ரலாக கேட்குறேன். நேற்றுக்கு நைட்டு கானா வினோத் வந்து திவாகரனோட பெட்டி எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டாரா? அதே விஷயத்த திவாகர் செஞ்சுருந்தா நம்ம என்ன பேசியிருப்போம்? திவாகர் அசிங்கமாக திட்டிருப்போமா? ஆனால் கானா வினோத் பண்ணால் மட்டும் அங்கே ஒரு நியாயம் கற்பிக்கப்படுது. ஏன் கானா வினோத் பண்ணால் மட்டும் சகிப்புத்தன்மை வந்துடுது எங்கள் மக்களுக்கு மத்தியில்? ஏன் அவர் எது செஞ்சாலும் சரின்ற ஒரு மனப்பான்மைக்கு எங்கேருந்து வரீங்க? அவர் என்ன புனிதரா? அவர் ஒரு தப்பும் பண்ண மாட்டாரா?
தப்பு பண்ணுவார்ல, மனுஷனாக பிறந்த எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கல்ல. மற்றவர்களுடைய தவறை நம்ம ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணுறோம், விமர்சனம் வைக்கிறோம்னா கானா வினோத் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஏன் விமர்சனமே வரமாட்டேங்குது? அதுதான் என்னோட கேள்வியே. இது வரைக்கும் என் கேள்விக்கான பதில் கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு அசிங்கமான பேர், அசிங்கமான திட்டு, இவன் பிஆர், திவ்யாவுடைய பிஆர் அப்படின்னு வந்து சொல்கிறது, அவர் வந்து ஹெட்வெயிட்டாக பேசுகிறாருன்னு சொல்கிறேன். வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அவருக்காக போஸ்டர் அடிக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து வெளில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாம் பண்ணுறது யார்? சரி, உங்களுடைய கருத்தின்படியாக அவருடைய நண்பர்களா? வட சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. இதற்கு பின்னால் சமுதாயமும் இருக்குது, அரசியலும் இருக்குது, மக்களும் இருக்காங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த போஸ்டர் அடிக்கிறது, பேனர் வைக்கிறது, ஆட்டோக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுறது எல்லாமே அரசியலில் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுவும் வட சென்னையில் முக்கியமாக இதெல்லாம் எப்பயுமே பண்ணக்கூடிய விஷயங்கள். இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் கானா வினோத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை சார்ந்த மக்கள் அதை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதில் அரசியலும் இருக்குது, அதில் சமுதாயமும் இருக்குது. இதை ஏற்றுக்கிற மனசு தான் நமக்கு இல்லை. இதை வச்சு மட்டுமே அவர் ஜெயிச்சிருவாரு நான் சொல்லலை. அதுவும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது திவாகருக்கு கூட அவர் ஊரில் அவரை சார்ந்த ஆட்கள் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க, திவாகருக்கு வந்து ஓட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பேசணும்? அப்போ வினோத்னா மட்டும் ஏன் அந்த கருத்து மாறுது? இப்போ ஒட்டுமொத்த மக்களுமே வினோத்துக்கு தான் சப்போர்ட்னா அப்போ திவ்யாவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் யார்? ஏலியன்ஸா, இல்லை வடக்கன்ஸா, இல்லை ஃபாரினர்ஸா? யார் ஓட்டு போடுறா? பிக்கல்ஸ்க்கு ஓட்டு போடுறவங்க யார்? சபரிக்கு ஓட்டு போடுறவங்க யார்? சாண்ட்ராக்கு ஓட்டு போடுறவங்க யார்? மலையாளிஸா? இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தானே இதுக்கும் ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், இறுதியாக இந்த பிஆர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குதான். பிஆர்ஓவோ எல்லாருக்குமே இருக்குதான். யாரும் இல்லை, இங்கே எல்லாரும் நல்லவர்கள், எல்லாருமே மக்களை நம்பி மட்டும்தான் நிற்கிறாங்க, உத்தமர்கள் அப்படின்னு இந்த காலத்தில் இல்லை. நாளைக்கு நானே பிக் பாஸ்குள்ளே போகிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நானே பிக் பாஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேச தான் செய்வாங்க. புரியுதுங்களா? அந்த காஸ்ட் எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். யாராக இருந்தாலும் பண்ணுவோம். ஏன்னா நம்ம உள்ளே இருப்போம், நம்ம குடும்பத்தாருக்கு வந்து தெரியாது. இப்போ வினோத்தனோட ஃபேமிலிக்கு வந்து தெரியாது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இன்ஸ்டாகிராம்னா என்ன, ட்விட்டர்னா என்ன, சோஷியல் மீடியானா என்னன்றது தெரியாது. யாரும் நமக்காக உட்காந்து வேலை வெட்டியை விட்டுட்டு மெசேஜை போடுறது, வீடியோவை கட் பண்ணி போடுறது, எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளை பற்றி யாரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செய்கிறது பிக் பாஸ் ஷோவை பார்க்குறதும் நமக்காக ஓட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியாது, செய்ய தெரியாது. அப்போது இதை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் செய்யணும். அந்த கூட்டம் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப, ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ப பணத்தை சொல்லுவான். அந்த பணம் நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் நம்ம கொடுக்க தான் செய்வோம். இது எல்லாருக்கும் ஒன்று தான். அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை இல்லை அப்படின்னா எதுவுமே நம்மளால் பேச முடியாது. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட போயிட்டு உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு கேட்டால் எப்படி அவன் மழுப்புவானோ அதே மாதிரி தான் கானா வினோத் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஏங்க வினோத் இந்த மாதிரி பண்ணுறாருங்க, அது தப்பு இல்லையாங்க, வினோத்துக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களேங்க, அது மட்டும் சரியாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம மேலே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இப்போ டிவிகேவை பற்றி எதனா சொன்னால் ஒன்று அவன் டிஎம்கேவாக இருப்பான், இல்லைனா என்டிகேவாக இருப்பான், இல்லைனா ஏடிஎம்கேவாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி வினோத் அவர்களை பற்றி நம்ம எதனா சொன்னோன்னா இவன் கேஸ்டிஸ்ட்டு, இவனுக்கு வந்து வினோத் மேலே வன்மம், இவன் வந்து திவ்யாவுக்கு பிஆர். இப்போ திவ்யாவுக்கு பிஆர்னா யாருமே பேசக்கூடாதா? யாருக்கிட்ட நான் காசு வாங்கினேன், யார் எனக்கு காசு கொடுத்தாங்க, பிஆர்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கிட்டா சரி. எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து எந்த விதமான போட்டியும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஒன் சைடாக தான் போயிட்டுருக்கு இந்த போட்டி சமநிலையாக இல்லை. இதுக்கு தான் நான் சொன்னது, ஒரு ஷோவில் அரசியலும் சமுதாயமும் வந்து உள்ள தலையிட்டால் போட்டி என்பது சமமாக இருக்காது. வினோத் இங்கே இருக்காருன்னா 2வது பிளேஸில் இருக்கிற திவ்யா இங்கே இருக்காங்க. அப்போ மற்றவர்கள் வந்து எங்கே இருப்பாங்கன்றதை பாருங்கள். வெறும் கேமை வச்சு மட்டுமே, வெறும் அவருடைய பாடல்கள் வந்து வெளியில் பாடின பாட்டு, கேமை வச்சு மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா போட்டி பேலன்ஸாக இருக்கும். அதை தாண்டி சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, என்னால் ஓப்பனாக அதை பேச முடியலை,
பேசுனா நம்மளை வந்து ஒரு லேபிள், நம்ம மேலே ஒரு லேபிளை குத்துறாங்க. அதனால் அதை நான் கடந்து போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்க்குற மக்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். யாரும் இங்கே வந்து அந்தளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. வினோத் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஸ்பெஷலான சில இடங்களில் இருந்து ஆதரவுகள் கிடைக்கிது. அவரை தூக்கி மேலே வச்சுருக்காங்க. புரியுதா? போட்டி இங்கே சமநிலையாக இல்லை. சமமாக இருக்கிற போட்டி தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜெயிக்க போகிற வினோத்துக்காக பேசுவோம், ஜெயிக்கிற சைடு போய் நின்றுவோம், அது ரொம்ப ஈஸி அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ பேசலாம், மாற்றி பேசலாம். ஆனால் எனக்கு அது எப்பயுமே வராது. இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே எனக்கு ஒரு விமர்சனம் வந்தாலும் அதை பாசிட்டிவாக என்னால் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேச முடியாது. ஸோ நம்ம வியூஸ்க்காகலாம் பேசுறது கிடையாது. அது வந்து நம்மளை பார்க்குற ஆட்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தாங்க, வீடியோ கடைசியில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பிஆர் இருக்குது. நீங்கள் திட்டணுன்னா எல்லாரையும் திட்டுங்க. ஒருத்தரை கார்னர் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் மறந்துடுறீங்க. நீங்கள் ஒருத்தரை கார்னர் பண்ணுறது மூலமாக மற்ற ஆட்கள் பின்னாடி நின்றுக்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வருது. கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.